ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் டிரைவ் புள்ளி, அதாவது ஃபேன் எப்படி வந்து ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிரைவ் புள்ளி வந்து மாற்றுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, 10-11 ஸ்பேனரு, சுற்றி, வாசர் கிட்டு, தென் க்ரீஸு, பின் பேரிங் போட்டால் பின் பேரிங் வந்து புதுசு வாங்கி வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து 2 புஷ்ஷு ஆல்ரெடி வந்து புஷ்ஷை அடித்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். இது ஆப்போசிட் சைடில் வந்து எந்த வாஷரும் போட தேவையில்லை. க்ரீஸ் மட்டும் ஷாஃப்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஷாஃப்ட்டை போட்டுங்க. இதில் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, திக்னஸ் கம்மியாக இருந்தால் நமக்கு 3 வாஷர் வந்து போடணும். வாஷர் வந்து 3 வாஷர் போட்டுட்டு, ஓகேங்களா, 3 வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேனு, அதாவது ட்ரை புள்ளின்னு சொல்லுவோம் இதையே, இதுக்குள்ளே வந்து பின் பேரிங் 2 பக்கமே பின் பேரிங் இருக்கும். இதில் வந்து ஒருத்தர் புஷ்ஷு வந்து போடலாமா அப்படின்னு கேட்டார். புஷ்ஷெல்லாம் போடக்கூடாங்க, பின் பேரிங் தான் அப்ளை பண்ணணும். பின் பேரிங் அடிச்சுட்டு போயிருந்தால், அதை சுற்றி பார்த்து எதாவது பிடிக்கிற மாதிரி இருந்தால் பின் பேரிங் கண்டிப்பாக வந்து போயிடுச்சு, நீங்கள் புதுசாக மாற்றி ஆகணும். பிடிக்கல, ரொட்டேஷன் வந்து ரெவல்யூஷன் வந்து நல்லா இருக்குது, ரொட்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா பின் பேரிங் மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த பிளாக் க்ரீஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த எல்லோ க்ரீஸ் இருக்குங்க, அந்த க்ரீஸ் அப்ளை பண்ணிடாதீங்க. பிளாக் க்ரீஸ் தான் வந்து நல்லா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அப்படின்னா லைஃப் டைம் நமக்கு அதிகமாக கொடுக்குற இந்த பிளாக் க்ரீஸ் தான் ரொம்ப வந்து வளவளப்பாக இருக்கும், வளவளப்பு தன்மை ரொம்ப நாளைக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் நான் பிளாக் க்ரீஸ் தான் அப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன். எல்லோ க்ரீஸ் வேணாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேரிங்னாவே இந்த பிளாக் க்ரீஸ் தான் அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ 2 பக்கம் இருக்கிற பின் பேரிங்க்கு நான் வந்து பிளாக் க்ரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சொதன்னு அப்ளை பண்ணிங்க, லைட்டாக வச்சுறாங்க. ஏன்னா பேரிங் வந்து ஒரு லூப்ரிகண்ட் இல்லாமல் பேரிங் ஓடிச்சு, ரொட்டேஷன் ஆச்சுன்னா நமக்கு பேரிங் வந்து டேமேஜ் ஆகும். ரொட்டேஷன் எலிமெண்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதனால் பிளாக் க்ரீஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷாஃப்ட்டை வந்து அசம்பிள் பண்ணுறேன். இதில் இன்னொரு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து சின்ன ஸ்ப்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, தேஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் மாற்றிக்கலாம். சின்ன ஸ்ப்ரைட் தேஞ்சால் எப்படி மாற்றுறது, அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஜஸ்ட்டு மட்டும் சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. 20-22 ரிங்ஸ் யூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா அந்த நட்டு லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன ஸ்ப்ரைட்டை வெளியே எடுத்துகிட்டு புது ஸ்ப்ரைட் போட்டு நீங்கள் வந்து லூஸ் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகும். இந்த மெத்தட் தான் ஆப்போசிட் ரிப்பல்சன், ஓகேங்களா. இந்த மெத்தடில் தான் வந்து சின்ன ஸ்ப்ரைட் வந்து இது பண்ணும். இப்போது அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ வந்து இதை ஃபுல்லாக அந்த ஷாஃப்ட்டை இந்த பக்கம் ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு ஃபேனை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு கரெக்டாக க்ரிப்பாக வந்து வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ரீஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்களா, ஷாஃப்ட் வந்து ஃபுல்லாக க்ரீஸ் இருக்கணும், சும்மா வர வெட்டாக வந்து போட்டுறாதீங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு வாஷருக்கு அப்புறம் ஒரு பிளாக் கலர் புஷ் ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா. ஒரு பிளாக் கலர் புஷ்ஷு, அந்த புஷ்ஷு போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தள்ளி பிடிச்சிட்டு நான் இப்போ ஸ்டெப்பு கட்டுறேன். இந்த ஸ்டெப்புக்கிட்ட இந்த புஷ்ஷு கரெக்டாக வந்து இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ ஸ்டெப்புக்கிட்ட வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாஷர் வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கிட்ட கரெக்டாக இந்த புஷ்ஷு வந்து முடிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இப்போ ஸ்டெப்பு நல்லா கட்டுற பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கிட்ட அந்த புஷ் வந்து நிற்கணும். வந்து அப்படி நிற்கலன்னா நீங்கள் இன்னொரு எக்ஸஸ் வாஷரை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பெடலை வந்து போட்டுக்கிறேன். பெடல் போட்டு அதுக்கு தேவையான காற்றை வந்து இப்போ எடுத்துக்கணும். காற்றை போட்டுக்கலாம். காற்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து அந்த ஷாஃப்ட்டோட ஃப்ளாட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம காற்று வந்து அடிச்சுக்கணும். காற்றை வந்து ஃபுல் டைட்டாக அடிச்சுக்குங்க, ஓகேங்களா. லூஸாக இருந்தால் நமக்கு பெடல் கழண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஷேக் இருக்கான்னு செக் பண்ணணும். லைட்டாக தான் இருக்கணும் ஃபேனோட ஷேக்கு, ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப இருந்துச்சுன்னா நமக்கு ரன்னிங்கில் வந்து வெளியே வந்து உள்ளே வந்து போகும். ஸோ சாஃப்ட் டேமேஜ் ஆகும், பின் பேரிங் டேமேஜ் ஆகும், பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ ஒரு தாங்கல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காற்றை வந்து நல்லா பஞ்ச் பண்ணி விடுங்க. காற்று நல்லா இறங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பெடல் வந்து கரெக்டாக நிற்கும், ஷாஃப்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சிடும், ஓகேங்களா. நல்லா அடித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் இது வந்து 11 நட்டு இருக்குது பார்த்தீங்களா, நட்டு, அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். 11 சைஸ் வருங்க, இது 10 சைஸ் வராது, 11 சைஸ் நட்டு தான் வரும். இதுக்கு ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரிங் வாஷர் போட்டுட்டாலும் ஓகே, இது பெட்ரு. ஸ்ப்ரிங் வாஷர் போடுங்க, ஓகேங்களா. நான் உள்ளக்க போட்டிருக்கேன், தெரியாது இதில், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. தேங்க்யூ.